மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தன்னை நாடி வருபவர்களை நல்லா உபசரித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுல இவங்களை விட்டால் வேறு ஆட்களை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. அதே மாதிரி தெய்வ அருளும் திடமான சிந்தனையும் கொண்டவங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் இவங்க அதிர்ஷ்டத்தை எப்பவுமே நம்பவே மாட்டாங்க. கடவுளை மட்டும் நம்பக்கூடியவங்க, உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவங்க, அதே மாதிரி ஆத்ம பலமும் கொண்டவங்க, துணிவும் கொண்டவங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை தன்னடக்கத்தை கொண்ட மேசராசிங்க. மேசராசிக்கு என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கங்க. இப்போது இந்த ஜோதிட பதிவை நீங்கள் பார்க்குறது எந்த மாதிரியான ஒரு அமைப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய கர்ம வினைகள் மற்றும் விதியால் ஏற்படக்கூடிய துன்பங்களை உங்களை பெருசாக எந்த பாதிப்பு அடையாமல் விலக்கி போவதற்கான வழிகாட்டுதல் தாங்க. பொதுவாகவே என்னோட நோக்கம் என்ன தெரியுங்களா? மற்றவங்களினுடைய துன்பங்கள் நீங்கணும், அவங்களுக்கு தெய்வீக அனுகூலம் எப்பவுமே துணை வரணும். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம்ங்க. ஒரு ஜோதிடர் அப்படின்னா தன்னை நாடி வந்தவங்களுடைய துன்பங்களை விளக்க வழிகாட்டணும். அப்போ தான் தெய்வங்கள் எங்களுக்கு துணை வருவாங்க. ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய வாக்கும் பலிக்குங்க. ஒரு சிலர் பணத்தை மட்டும் நோக்கமாக வச்சுக்கிட்டு பெருசாக எந்த ஒரு வழிகாட்டுதலையும் செய்யாமையே சில பேரோட மனசில் ஜோதிடம் அப்படின்னாவே தவறானது, அவங்க பொய் சொல்கிறாங்க, அவங்க காசுக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பான ஒரு நோக்கத்தை வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க, உண்மையான ஜோதிடர்களும் இருக்க தாங்க செய்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது எங்களோட வழிகாட்டுதலே எப்படி தெரியுமா? எங்களோட குருக்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பணம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க, உங்களுக்கான வருமானத்துக்கு அந்த தெய்வம் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? வாழ்வாதாரத்துக்கு இந்த ஜோதிட கலையை நீங்கள் வளர்வதற்குமான என்ன உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடவுளை நம்பி தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தையும் செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் இதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் நிறைய ஆராய்ச்சிக்கு உட்பட்டு தாங்க போடப்படுது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை மட்டும்தாங்க செய்யும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் தாங்க வரும். நீங்கள் அதனால் எதை நினச்சும் பயப்பட்டுட்டு இந்த பதிவை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. கஷ்டமாக ஒரு மாதிரி நிறைய தடை தாமதத்தோடு அழுதுகிட்டு வந்தவங்க ஜாஸ்தி. நாங்கள் நினைக்கிறது என்னென்னா, அடுத்த வருஷமாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுப காரியங்களுக்காக ஜாதகம் பார்க்கணும், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறது தாங்க எங்களோட ஆசை. அதனால் மனுஷங்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் இருக்க தாங்க செய்யும். ஆனால் பெரும்பாலும் வரக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட ஆசை. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கட்டும். எங்ககிட்ட ஜாதகம் வருது அப்படின்னாவே சுபகாரியத்துக்கு பொருத்தம் பார்த்து கொடுங்க, வீடு பார்த்து கொடுங்க, வீடு வாங்குகிறோம், திருமணம் வருது, இப்படியெல்லாம் வரணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை தாங்க. எங்களுக்குள்ளேயே தோணுங்க, குரு அப்படின்னா எப்படி ஒரு கஷ்டமான ஜாதகம் உங்கள் கையில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு புண்ணியம். ஏன்னா அவங்கவுங்களோட அழுகைக்கு நாங்கள் சிரிப்புக்கு சொந்தக்காரர்களாக மாற்றி அனுப்பிச்சிருவோங்க. அதனால தாங்க 9, 12ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர் இந்த குரு பகவானுங்க. இதனால் வக்ர காலத்தில் வளர்ச்சி இருக்குங்க. நினச்சது நிறைவேற போகுது, நினச்ச காரியங்கள் எல்லாமே நடைபெற்று மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் மேஷத்திற்கு. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வந்திருக்காருங்க. அவர் உங்களுக்கு யோகத்தை வழங்க போகிறாரு. ஏன்னா உங்களுக்கு அதிபதி அவர் தான், விருச்சிகத்துக்கும் அவர் தான் அதிபதி. ஸோ இவங்க 2 வீடு இல்லையா? ஏன்னா அந்த வீடு இருந்தாலும் இந்த வீட்டுடைய வளர்ச்சியுமே அவருக்கு ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? இதோட சூரியன் செவ்வாயோட இணைகிறாருங்க. இது எப்படின்னா சுக்கிர மங்கள யோகத்தை உருவாகுது. இதனால் கல்யாண கனவுகள் மேச ராசிக்காரர்களுக்கு நிறைவேறுங்க. திருமணம் ஆகாத மேசராசி ஆண்கள் இல்லை பெண்கள் திருமணமாகி மறுமணத்திற்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்
அவங்க தவறிட்டாங்க, இல்லை டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்படி சொல்கிறவங்க கூட உங்களுடைய கனவுகள் நினைவாகுங்க. மனசுக்கு பிடிச்சமான வாழ்க்கை துணை அமையிறது சாத்தியங்க. அதே மாதிரி வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. ஆடை அபகரண சேர்க்கை இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாக ஒரு நல்ல தகவல் கிடைக்குங்க. அரசு வழியில் வேலைக்காக விண்ணப்பித்தவங்களுக்கு அரசாங்க வேலைக்கு படிச்சுட்ருக்கீங்க, எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ வெற்றி இருக்குங்க. நேர்முக தேர்வுகளில் வெற்றி கிடச்சி பெரிய வேலை கிடைக்க போகுது. வேலை கிடச்சி மகிழ்ச்சி அதிகமாகுங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கை மேலே கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி செவ்வாய் தனுசு ராசிக்கு போயிருக்காரு. இங்கே ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமாக விளங்கக்கூடிய செவ்வாய் இப்போ 9ஆம் இடத்துக்கு வரும்போது பாக்கியஸ்தானம் பலம் பெறுதுங்க. இதனால் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும், நினச்சது நடக்கும். இது வரைக்கும் சேமித்த பணத்தை இப்போ அசையாத சொத்துக்களாக மாற்ற முயற்சிப்பீங்க. பத்திரப்பதிவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுது. மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீங்க. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க உங்களுடைய உடன்பிறப்புகள் உதவி செய்வாங்க. அதே மாதிரி புதன் விருச்சிக ராசிக்கு புதன் வர்றாருங்க. உங்கள் ராசிக்கு 3, 6 இந்த இடங்களுக்கு அதிபதியான இவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறதுனால இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரங்க. கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி அப்படின்னா, ஒரு கெட்டவன் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12ங்க. இதில் பார்த்தீங்கன்னா அசுபஸ்தானங்களில் நாங்கள் சொல்லுவோங்க. ஸோ இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாரு, அஷ்டமஸ்தானம் அதான் 8ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. புதனை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு அவ்வளவு நல்லது பண்ண மாட்டார். கெட்டவன் கெட்டில் போகிறாரு. இப்போது உனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வர்றான். இன்னொரு கெட்டவன் கூட சண்டை போட்டு செத்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு எடுக்க ஆளாக இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்கள்ல, இதுதாங்க. ஸோ படிப்படியாக தடைப்பட்ட ராஜகாரியங்கள் இல்லாமல் தன்னால் நடக்குங்க. உங்களுடைய அடிப்படை வசதிகள் பெருகும், ஆனந்த வாழ்க்கை மலரும். முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்திற்கும் என்ன வித்தியாசம்? மகிழ்ச்சி அப்படிங்கிறது தற்காலிகமானது, ஆனந்தமானதுங்க நிரந்தரமானது. அதாவது கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுனாலும் எனக்கு சந்தோஷத்தை கொடுன்னு கேட்காதீங்க, ஆனந்தத்தை கொடுங்கன்னு வேண்டுங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத மாற்றம் வரும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு விடிவு காலம் உண்டுங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு நினச்சது நடக்குங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு கடன் அப்படிங்கிற 3 எழுத்து கல்யாண கனவுகள் நனவாகுது. இதில் தொழில் வியாபாரத்தில் இருந்து நெருக்கடியான சூழலை சமாளித்து முன்னேறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அலுவலக பணிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. ஆனால் பணிகளில் மட்டும் அலட்சியம் காட்டாதீங்க. குடும்பத்தில் சுமூகமான நிலை உருவாகுது. கணவன் மனைவி ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படுதுங்க. பிள்ளைகளை அவங்களுடைய போக்கில் விட்டு பிடிங்க. பெண்களுக்கு மற்றவங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மறையுது. சொல்லப்போனால் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றின்னே சொல்லலாம். எதிரிகள் எல்லாமே பறிஞ்சு போவாங்க. யாராவது உங்களுக்கு கெடுதல் பண்ணால் கூட அது உங்களுக்கு நன்மையாக மாறும். அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் மேசராசிக்காரர்களுக்கு கவனம் தேவைங்க. அரசாங்க காரியத்தில் இருந்த தடைகள் விலகுது. கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்த அந்த பய உணர்வு மறையுதுங்க. கோர்ட்டு கேஸு வழக்கு சாதாரணமாக முடிய போகுது. எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு இல்லையா, அது எல்லாமே சரியாயிடும். இப்போ அங்கே 2 பேருக்குள்ளே இப்போ அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி சண்டை போட்டிருக்கீங்க. மற்றவங்க யோசிச்சிருப்பான், என்ன இவங்க திடீர்னு பார்த்தா ஒத்துமையாயிருவாங்க, அவங்களே அடிச்சுக்குவாங்க அப்படி மாதிரி, இதுக்கு வேறு வேலையே இல்லைப்பா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா. இந்த ஒன்றா பிறந்தவங்க கட்டையில் போய் பஞ்சாயத்து பண்ணவே கூடாதுன்னு கூட யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு
ஒத்துமையாக இருப்பீங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். திருமண முயற்சிகள் கைகூடுங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உறவுக்காரர்களையும் நண்பர்கள்கிட்டையும் ஆதாயம் கிடைக்கும். அவங்கக்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். வண்டி வாகனத்தை இயக்கும்போது மட்டும் எச்சரிக்கை அவசியங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதிகாரிகளோட பாராட்டுகளை பெறுவீங்க. சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. கால புருஷ சக்கரத்தில் முதல் ராசியாக வலம் வரக்கூடிய மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேசம் அப்படின்னாவே தலைமை பண்புக்கு பொருத்தமான ஆட்கள். அட நீ வேற என்னம்மா, இது எங்களால் எதையுமே யோசிக்க முடியறதில்ல, எங்களை யாருக்குமே பிடிக்காது, நான் சொல்கிறத வீட்டில் இருக்கவங்கள யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல, கேட்கறதில்ல, இதில் நான் தலைமை பண்புக்கு பொருத்தமான ஆளா, கூலி வேலை செய்கிறமா, எனக்கெல்லாம் வேலையே இல்லை, நான் படித்த படிப்பு ஒன்று, நான் செய்கிற வேலை ஒன்று, இது பொதுவாக எல்லாரும் பண்ணுறது தாங்க. ஆனால் நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலுமே அதை தெளிவாக செய்வீங்க, உண்மையாக செய்வீங்க. மேசராசி ஒருத்தவங்களுக்கு பணியாட்களாக இருக்கீங்க, இல்லை ஒரு துறையில் இருக்கீங்க அப்படின்னா விசுவாசமான ஆட்கள்னால் அது நீங்கள் தாங்க. முதலாளிக்கு எவ்வளவு சம்பாரித்து கொடுத்துருப்பீங்க, உங்கள் துறைக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருப்பீங்க, உங்கள் மேலதிகாரிகளுக்கு நோகாமல் அவங்க நோன்பு கும்பிட்ற அளவுக்கு நீங்கள் உழைச்சி கொட்டியிருப்பீங்க. எத்தனை நாள் தனியாக உட்காந்து அழுதுருக்கீங்க. நமக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா அப்படி ஆகிரும், இப்படி ஆகிரும், அந்த நினப்பை நான் என்ன சொல்கிறது. நீங்கள் தலைமை பண்புக்கு தகுதியான ஆட்கள் தானே. உங்களுக்கு மேலே இருக்கவங்க அந்த வேலையை செய்கிறாங்க, நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க, அதுக்கு அடையாளத்தை மட்டும் அவங்க தூக்கி மாட்டிக்கிறாங்க. இவ்வளவு தாங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் தலைமை பண்புக்கு உரியவங்க தானே. சும்மாலாம் மேசராசிக்காரங்க உங்களை நீங்கள் தாழ்த்திக்க கூடாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை மாற்றிக்கோங்க, சரிங்களா? இது என்னோட ரெக்வெஸ்ட்டுங்க. சரி, இப்போது உங்களுக்கு எந்த விஷயத்தில் நல்லது நடக்கும், எப்போ உங்களோட கஷ்டமெல்லாம் தீருங்க? நீங்கள் 1000 கிலோமீட்டர் தலை தெறிக்க ஓடினாலும் சரி, இல்லை 1,00,000 கிலோமீட்டர் தலை தெறிக்க ஓடினாலும் சரி, இது நடக்குங்க. என்னமா நடக்கும்? ஆல்ரெடி என் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்குது, நீ சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்கே அப்படின்னா அப்படி மட்டும் எடுத்துக்காதீங்க. தெளிவாக இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க. இந்த பதிவு உங்களுக்கு நேரம் இருக்குன்னா மட்டும் பொறுமையாக கண்டிப்பாக ப்ளே பண்ணி கேளுங்க. உங்களுடைய பல வருட கஷ்டங்களுக்கும் முடிவு கிடைக்க போகுதுங்க. நடக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிக்கான பதிவுகளை அழகாக தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால் ஒரு குறைவான மதிப்பீடு வைக்காமல் நல்லா தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் கேளுங்க. உங்களுடைய பிறவி குணம் வேகமாக முடிவெடுக்கக்கூடியவங்க, வேகமாக செயல்படக்கூடியவங்க, நேர்மையானவங்க, மனசுக்கு பட்டதை வெளியில் சொல்ல தயங்கவே மாட்டீங்க. வெட்டு 1 துண்டு 2, தன்னை யார்கிட்டையுமே பார்த்தா அடிமையாக வைக்க மாட்டீங்க. தனக்குன்னு ஒரு பாதை அனுபவிச்சுட்டு அதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். இது நல்ல குணந்தாங்க. ஆனால் யாருக்குமே பிடிக்காது. நல்லவனை யாருக்குங்க இங்கே பிடிக்க போகுது இல்லையா? இதே வேகத்தில் சொன்னால் அதிகமாக காயப்படுறதும் இவங்க தாங்க. குடும்பத்தில் புரிஞ்சுக்காமல் போகிறதும் இவங்களாக தான் இருப்பாங்க. சொத்து விஷயத்தில் பிரச்சனை. செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்காங்க, பூமிக்காரகன் இல்லையா? அவர் அதிபதியாக இருந்துமே இவருக்கு நிலம் அப்படின்னா அது பிரச்சனையாக தாங்க இருக்குது. அதே மாதிரி தாயார் தொடர்பான அழுத்தம், பெற்றவங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, இது பெரிய கொடுமை இல்லைங்களா? அதே மாதிரி தொழிலில் திடீர்னு மாற்றம், பொறாமை, போட்டி, அலக்களிப்பாங்க. உத்தியோகத்தால் சொல்லவே வேண்டாங்க. எவ்வளவு உழைப்பு போட்டாலுமே அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. இவங்களோட அடையாளத்தை கூட பெருசாக வெளியில் காட்டாத அளவுக்கு இவங்க இருப்பாங்க. இவங்களை அதிகமாக அடிமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தோட நன்மைக்காக தன்னோட கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமாங்க, மேசராசிக்காரங்க தன்னோட
கஷ்டங்களை எப்போவுமே வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. பர்டிகுலராக அழுகவே மாட்டாங்க. கல் மாதிரி நிற்பீங்க. அது பல பேர் வந்துட்டு இவனுக்கு என்ன குறை, இவளுக்கு என்ன குறை, நல்லா இருக்கா, இல்லாத சொத்துக்கெல்லாம் உங்கள் பேரில் இருக்கிற மாதிரி, இல்லாத பேங்க் பேலன்ஸ் உங்கள் பேங்க்கில் இருக்கிற மாதிரி அப்படியே சும்மா கதையாக கட்டிக்கிடுவாங்க. கேட்குறதுக்கு அற்புதமாக இருக்குங்க. உள்ளுக்குள்ளே நம்ம மனசு குமுறிக்கிட்டே இருக்கும். இதில் நெருங்கினவங்க தூரமாக போயிடுவாங்க. நீங்கள் நம்பினவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. நம்பினவங்க ஏமாற்றி இருப்பாங்க. மனசில் வெளியே சொல்லாத அளவுக்கு ஒரு குமுறல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒருத்தர்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க. எப்பேற்பட்ட கூட பிறந்தவங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, குழந்தைகள், அப்பா அம்மா யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. இதனாலேயே எல்லாரும் இவனுக்கு என்ன, இவளுக்கு என்ன பார்க்குறதுக்கும் இவங்க ஒரு காரணமாகவும் நிற்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மேசம் சொல்கிறது என்னன்னா கேட்டு பாருங்களேன். எதுக்கு கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்டால், நான் சொன்னால் அது என்னோட எதிரிகள் கொண்டாடட்டும், நான் சொன்னால் அதை என் சுற்றி இருக்கக்கூடிய நல்லவங்கள் யாருமே தாங்கிக்க மாட்டீங்க, ஆனால் ஒட்டு மொத்தமாக கொடுத்துருக்கக்கூடிய எல்லாருடைய பாரத்தையும் நீங்களே சுமந்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே இப்போ தான் நான் சொல்கிறேங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான காரணம் உங்களுடைய அறியாமைங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே 4ஆம் இடம். இது நாள் வரைக்கும் பல வருஷமாக பலவீனமாக இருந்ததுனால தான் இந்த கணக்கை ஃபுல்லாக நான் போட்டு சொல்கிறேங்க. இது எல்லாமே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? இதனால் வீட்டில் அமைதி இல்லாமல் இருந்திருக்கும். மனசில் சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துருக்கும். சொத்தில் பெருசாக உங்களுக்கு நல்லது நடந்திருக்காது. சொத்து பிரச்சனை அதிகமாக கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துட்டு போயிருக்கும். ஏன் அடிதடி கூட நடந்திருக்கலாங்க. வேலை தேடி போனால் நல்ல வேலை கிடச்சிருக்காது. திருமண விஷயம் தாமதப்பட்டிருக்கும். தாயோட ஆரோக்கியம் பெரிய ப்ரெஷராக இருக்கும். கடன் வந்திருக்கும், செலவு வந்திருக்கும். சுத்தியும் முத்தியும் அழுத்தந்தாங்க. சொல்லப்போனால் மேசராசிக்கு மனசு தடுமாறி இருக்குங்க. வாழ்க்கையில் பெருசாக ஆட்டம் கண்டிருக்கும். ஆனால் இப்போது அந்த அடித்தளமே கவுந்து போயிருந்தா கூட சரிங்க, மேலே கட்டிடமே கட்ட முடியாத அளவுக்கு வாழ்க்கை தடுமாறி போயிருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாமே காரணம் இந்த 4ஆம் பாவம் சரியா இல்லை. இப்போது அந்த அடித்தளம் அப்படிங்கிறது இப்போ செயல்படக்கூடிய நேரங்க. நல்ல நேரம் வந்துருச்சு. எப்படி இந்த 4ஆம் இடத்தை நீ சரி செய்ய போகிற, எப்படி எனக்கு நல்லதாக இருக்க போகுது நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் பாவம் இருக்குது. இதில் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 இந்த 3மே பார்த்திங்கன்னா நமக்கு பாதகத்தை தரக்கூடிய இடங்கள். இதை எப்படிமா பார்க்குறது? லக்னம் அப்படிங்கிறது உங்கள் ராசி அப்படிங்கிறது உடம்புங்க. லக்னம் அப்படிங்கிறது உயிருங்க. லக்னத்தை வச்சு தான் மேக்சிமம் நமக்கு பலன்கள் கணிக்கப்படுது. இதில் லக்னம் அப்படிங்கிறது 1ஆம் கட்டம். அதில் இருந்து கணக்கு போடுங்க. 6ஆம் கட்டத்தில், 8ஆம் கட்டத்தில், 12ஆம் கட்டத்தில் இந்த ராகு, கேது, சனி பகவான், சூரியனே இருந்தால் கூட அது அசுபம் தாங்க. செவ்வாய், இவங்க ஒழுங்காக இருக்காங்களான்னு பாருங்கள். இவங்க எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக அப்படிங்கிறது பாதிப்பு அப்படிங்கிறது உங்களை துரத்திக்கிட்டே தாங்க இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஜோதிடர்கிட்ட நீங்கள் கேளுங்க. அவங்களே தெளிவாக கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. இது இப்படி இருக்குப்பா, இதெல்லாம் இப்படி போய் சரி பண்ணலாம், இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குது, இப்படி நிறைய விஷயங்களை நம்மோட வாழ்க்கையோட ரகசியங்களை ஜோதிடர்கள் உண்மையாக கணிக்க முடியுங்க. இப்போ நான் எங்கேயோ இருக்கேன், மேசராசிக்காரங்க 19 மேசராசியில் யார் வேணால் பிறந்திருக்கலாம், எப்படி வேணால் வாழ்ந்திருக்கலாம், எந்த ஊரோ எந்த பேரோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி பொருத்தமாகுது நான் பொதுவாக சொல்கிறேன். உங்கள் ஜாதகம் என் கையில் இருந்தால் எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியும். இப்போது ஆல்ரெடி 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன இடம் வருதுன்னா கடக ராசி வருது. கடகம் அப்படின்னா சந்திரனோட வீடு. இப்போ ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார் இல்லையா, இவர் பார்த்தோன்னா அந்த 4ஆம் இடத்துல குருக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் கடகம். அங்கே சந்திர பகவான் போகிறாருங்க. ஆல்ரெடி குரு இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதுவே பெரிய யோகம்னு சொல்கிறோம். அவரை போய் அந்த இடத்துல உட்காந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு சாதகமாக பண்ணிகிட்டு இருக்காரு. 12 ராசிகளுக்கும் இவரால் தான் நல்லது நடந்துட்டுருக்கு.
கஜகேசரி யோகமாக சந்திரன் போய் உள்ளே உட்கார்றப்போ சொந்த வீட்டுக்கே போகிறாரு. யார்? சந்திரன். அப்போ இன்னும் குஷி. ஆல்ரெடி அங்கே இருக்கிறது யார்? பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி குரு பகவான் இருக்காருங்க. இப்போ ஒரு எக்ஸாம் கால் இருக்குது, ஒரு பப்ளிக் எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நமக்கு பக்கத்தில் யாராவது நல்லா படித்தவங்க வந்து உட்காந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை ஓடி போய் எல்லா விஷயமும் சரி பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு ரீசெட் மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் இந்த கஜகேசரி யோகம் உருவாகி இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசு அமைதியாகும், முடிவெடுக்கிறதுல ஒரு தெளிவு கிடைக்கும், உங்களுடைய தாயுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், வீட்டில் அமைதி திரும்பும், குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும், கோர்ட்டு கேஸு தகராறு எதாக இருந்தாலுமே தீர்வு கிடைக்கும், சொத்து விண்ணப்பங்கள் அப்ரூவல் ஆகும், உங்களுக்கான பங்கு சொத்து வந்து சேரும், வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது.